அனி மேடம், வணக்கம். இன்றைய தகவல் என்ன? நவராத்திரிக்கு கொலு, அதாவது கொலு பொம்மை அடக்குவாங்க. 3 படி 5 படி 7 படி அப்படி வச்சு நிறைய அதுக்குரிய தாற்பயம் இருக்கும். படியில அதை வைக்கணும், 2வது படியில அப்படி வைக்கணும்ட்டு மண் பொம்மைகளை வச்சு சாமி கும்பிடுவாங்க. அத நவராத்திரினாலே அதானே, பார்க்க ஆசையா இருக்கும். நம்ம வீட்லயும் இப்படி வச்சு கும்பிடணும், அது கொண்டு செலுத்த முடியாதுன்னு ஒரு ஆதங்கம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆமா, இப்ப நிறைய வீட்டுல அந்த கொலு வைக்க முடியலன்னு சொல்லி நம்ம வீட்டுல கொலு வைக்கல, நம்ம என்னத்த சாமி கும்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதை கொண்டாட முடியலன்னு ஒரு ஏக்கமா இருக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளான எப்படி சாமி கும்பிடலாம் அப்படி கொலு வைக்காம எப்படி கலசம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். வெறும் கலசம் வச்சா? ஆமா, இப்பதானே கலசம் வச்சு கும்பிட்டீங்க எல்லா பேரும். அது வரலட்சுமி நோன்பு. ஓ, அதுல அரிசி இந்த மாதிரி போட்டிருப்போம். இதுல எப்படின்னா தண்ணி ஊத்தி எலுமிச்சம்பழம் போட்டு நம்ம அந்த ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், மஞ்சப்பொடி இதை தனியா போட்டாலும் சரி, எல்லாம் மிக்சியில ஒரு சுத்தி அப்படியே அதுக்குள்ள பொடியா போட்டாலும் ஓகே தான். ஓகே ஓகே. சோ இதை இது பண்ணிட்டு நம்ம அதை இதை அம்பாலா பாவிச்சு, எப்படின்னா இப்ப கலசத்தை நூல் சுத்துறோம்ல, அது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு கலசத்தோட நூல் சுத்துறது? அம்பாளுக்குரிய பட்டு சாத்துற மாதிரி சேலை. ஓ, அந்த தேங்காய் அவங்களோட முகம். அதுல மாவிளை வைக்கிறது அந்த 4 வேதங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த கணக்குல அந்த கணக்கு. மேல குடுமி இருக்குல்ல தேங்காய், அது கிரீடம். வாவ். சோ இதுதான் அது. அந்த கலசத்தை அம்பாலா பாவிக்கணும் நம்ம. அவங்கள அவ்வளவு அம்பாலா பாவிச்சு நம்ம அவ்வளவு அழகா அவங்கள நினைச்சா அதுல அவங்க அழகா உட்காந்துருவாங்க. நம்ம மனசார வேண்டிட்டோம்னா அதுல உட்காந்து நம்ம டெய்லி லலிதா சஹஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, துர்க்கை போற்றியோ இல்ல லட்சுமி போற்றியோ ஏதோ ஒண்ணு, நம்மளுக்கு எது சிம்பிளா இருக்கோ அதை டெய்லி ஒரு ஈவினிங் கூட பண்ணிட்டு அதுக்கு நம்ம நவதானியத்துல ஏதாவது டெய்லி ஒன்னொன்னு பிரசாதமா, அப்படி இல்லைன்னா சிம்பிளா அவல் பாயசம் வைக்கலாம். அப்படியும் இல்லையா பொரிகளையும் சர்க்கரையும், அது கூட போதும். நம்மளால பக்கத்து வீட்டுல யாருக்காவது தெரியாது, சின்ன பிள்ளைங்களை கொடுத்தாலே போதும். அந்த பரிபூர்ணமா அந்த வழிபாடு பண்ண அந்த திருப்தியும் இருக்கும், அம்பாலோட அருளும் நல்லபடியா கிடைக்கும். இது நல்ல விஷயமா இருக்கு. இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய தகவல் அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம்.